நெக்ஸ்ட் வந்து கலெக்டிவ் நவுன். கலெக்டிவ் நவுன்னா என்ன அப்படின்னு சொன்னா a singular word that is used to denote a group of persons, places or things. ஒரு வேர்டை யூஸ் பண்ணி a group of persons, places or things அதை வந்து நம்ம சொல்றோம் அப்படின்னு சொன்னா அது கலெக்டிவ் நவுன். ஃபார் எக்ஸாம்பிள் டீம், ஃபேமிலி, ஆடியன்ஸ், க்ரௌட், மாப், பார்ட்டி, இப்படி சொல்லிட்டே போகலாம். நம்ம இப்போ அனிமல்ஸ் அண்ட் பேர்ட்ஸுக்கு வந்து கலெக்டிவ் நவுன் இப்படி இருக்காது. இப்போ இதை பேஸ் பண்ணி எந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து அவங்க கேட்கலாம் அப்படின்னு சொன்னா, ஒரு கலெக்டிவ் நவுன் கொடுத்து வேர்ப் வந்து சிங்குலர் வேர்பை யூஸ் பண்றதா ப்ளூரல் வேர்பை யூஸ் பண்றதா அப்படின்னு சாய்ஸ் கொடுப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஆடியன்ஸ் அப்படின்றது வந்து ஒரு கலெக்டிவ் நவுன், அதனுடைய ஃபார்ம் தான் வந்து சிங்குலர், ஆனா மீனிங் வந்து ப்ளூரல். ஆடியன்ஸ் அப்படின்றப்ப நிறைய பார்வையாளர்கள், அவங்கள மீன் பண்றது ஆடியன்ஸ். அப்போ அந்த ஆடியன்ஸ் அப்படின்ற ஒரு சப்ஜெக்ட் கொடுத்துட்டு ஒரு கலெக்டிவ் நவுனை வந்து சப்ஜெக்டா கொடுத்துட்டு அதுக்கு வந்து எந்த மாதிரி வேர்ப் யூஸ் பண்றது, சிங்குலர் வேர்ப் யூஸ் பண்றதா ப்ளூரல் வேர்ப் யூஸ் பண்றதா அப்படின்றத வந்து அதுல கொஸ்டின்ஸ்ல சாய்ஸஸ் கொடுப்பாங்க. நம்ம அங்கதான் கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் அந்த சப்ஜெக்டை வந்து அந்த கலெக்டிவ் நவுனை சிங்குலரா அவங்க யூஸ் பண்ணிருக்கிறாங்களா அந்த சென்டென்ஸ்ல அப்படின்றதுக்கு சில க்ளூஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் தி ஆடியன்ஸ் அப்படின்னு ஒரு கலெக்டிவ் நவுன் கொடுத்துட்டு ஒரு டேஷ் கொடுத்துட்டு பிராக்கெட்ல டிஃபர், டிஃபர்ஸ், இல்ல ஆப்ஷன்ஸ் ஒரு 4 ஆப்ஷன் வேற வேற மாதிரி கொடுத்திருந்தாலும் கூட டிஃபர், டிஃபர்ஸ், இஸ் டிஃபரிங், ஆர் டிஃபரிங் அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னா இன் தேர் ஒப்பீனியன். ஸோ தி ஆடியன்ஸ் டேஷ் இன் தேர் ஒப்பீனியன். அந்த வேர்ப் வந்து என்னவாக இருக்கணும் அப்படின்னு சொன்னா இந்த இடத்துல ஒப்பீனியன் கொடுத்துருக்காங்க, டிஃபர்ன்ற வேர்டு கொடுத்துருக்காங்க, அதுதான் நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய க்ளூ. அப்போ இந்த இடத்துல வந்து எல்லாரும் சேர்ந்து ஒரே முடிவெடுக்கிறாங்க அப்படின்னு சொன்னா தி ஆடியன்ஸ் ஹாஸ் டு பி கன்சிடர்ட் சிங்குலர். இப்போ வந்து அவங்க ஒப்பீனியன்ல வேறுபடுறாங்க அப்படின்னு சொல்றப்ப தேர் ஆர் வேரியஸ் ஒப்பீனியன்ஸ் அப்படின்னு சொல்றப்ப இந்த இடத்துல வந்து நம்ம ஆடியன்ஸை ப்ளூரலா தான் கன்சிடர் பண்ணணும். ஸோ தி ஆடியன்ஸ் டிஃபர் இன் தேர் ஒப்பீனியன். இந்த இடத்துல டிஃபர்ஸ் வராது, சிங்குலர் வேர்ப் வராது, ப்ளூரல் வேர்ப் தான் வரும். தி ஆடியன்ஸ் டிஃபர் இன் தேர் ஒப்பீனியன். நெக்ஸ்ட் இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றேன். தி டீம் டேஷ் வெல் இன் த மேட்ச். இந்த டேஷ்க்கு அடுத்து இந்த டேஷ்ல போடக்கூடிய வேர்ப் என்ன அப்படின்னு சொன்னா பிளே. இந்த மெயின் வேர்ப் வந்து பிளே. இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம சிங்குலர் யூஸ் பண்ணுவோமா ப்ளூரல் யூஸ் பண்ணுவோமா கொஞ்சம் யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இந்த இடத்துல டீமை வந்து ஒரு ஹோலா தான் நம்ம கன்சிடர் பண்றோம். இதை வந்து தனித்தனியா நம்ம சொல்லல, இந்த டீம்ல அவன் எல்லாம் ஒழுங்கா விளையாடினா அப்படின்னு நம்ம சொல்லல. த டீம் டேஷ் வெல், த டீம் பிளேஸ் வெல். ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம சிங்குலரா தான் கன்சிடர் பண்ணோம். இது ஒரு கலெக்டிவ் நவுனா இருந்தாலும் கூட இதை வந்து நம்ம சிங்குலரா தான் கன்சிடர் பண்ணோம்.